ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை 5 இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ட்ரேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சென்செக்ஸ் எக்ஸ்பிரேயில் இன்றைக்கி நம்ம வந்து 9:48க்கு இந்த கேண்டில் வந்து நான் ஒரு ரீடெஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். கால் ஆப்ஷனு 140 வந்து 2 லாட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ மொத்தம் 6 லாட் வந்து ஆவரேஜ் பண்ணேன் 100 வரையும். 90 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம்னு பார்த்தேன். கரெக்டாக 90.50 வரையும் போயிட்டு திரும்பி வந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதும் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைலிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ட்ரைலிங் பண்ணும்போது 138 வந்து கரெக்டாக இந்த கேண்டிலில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிடுச்சு. பட் வந்து அதுக்கு அடுத்து கேண்டில் 175 வரையும் போச்சு. நான் 250 டார்கெட் வச்சுருந்தேன். பட் மேலே வந்து 210 வரையும் இப்போ வரையும் போயிருக்கு. இன்னும் வந்து கரெக்டாக நம்ம எடுத்த ட்ரேடை விட மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதான் நம்ம இன்றைக்கி எடுத்த ட்ரேடு. 28 பாயிண்ட் வரையும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 20 பாயிண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 20 பாயிண்ட் கூட இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி ப்ராஃபிட் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டு. நம்ம இதுக்கு யூஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 7,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1000 சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷனில் இன்றைக்கி ட்ரேடு வந்து மேலே போகிறது $80,000 டச் பண்ணோம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட்டு இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். இன்றைக்கி இப்போ தான் வந்து 11 மணிக்கிட்ட தான் ஆகுது. ஸோ இன்றைக்கி முடியும் போது மேலே போய் முடியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்தாலும் நான் ட்ரேட் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் வந்ததால் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதான் இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேட்ஸு. 140 2 லாட்டு, 115 2 லாட்டு, அப்புறம் 100 2 லாட் எடுத்திருந்தேன். 138 ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 250 தான் டார்கெட் வச்சுருந்தேன். பட்டு டார்கெட் வரையும் ஹோல்ட் பண்ண முடியல. நம்ம டார்கெட் போகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே. கம்மி பாயிண்ட்னாலும் நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ அப்படியே அமைதியை க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம் இன்றைக்கி முடியும் போது லெவல்ஸ் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணாலும் கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுங்க. மினிமம் ப்ராஃபிட்டில் ஸ்டாப் லாஸும் ப்ராஃபிட்டு எல்லாமே மினிமமில் போட்டு வெளில வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஹோல்ட் பண்ணி லாஸ் பண்ணாமல் அந்த 30 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அந்த ஸ்டாப் லாஸோடு நம்ம வெளில வந்தால் தான் நம்ம அடுத்த ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.